Hi friends, இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட், அதாவது எல்எல்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. டபுள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட் இதான டெரிவேஷன் வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிற மாதிரி தெரியும் வீடியோ. பட் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பு புரியணும் அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் லைன் டு கிரவுண்ட் அப்படின்றது ஏதாவது ரெண்டு லைனுக்கு பிட்வீனில் காமன் பாயிண்டில் நமக்கு ஃபால்ட் அக்கர் ஆகும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏ, இது பி, இது சி அப்படின்னு சொல்லிட்டு 3 லைன் இருக்குது. இந்த 3 லைனில் அதாவது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக புரியணும்னா இப்போ இந்த 3 லைன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டுத்துக்கு பிட்வீனில் ஃபால்ட் அக்கர் ஆகி அது கிரவுண்டோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா லைன் டு கிரவுண்ட், அதாவது டபுள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரண்ட் இதில் ஃப்ளோ ஆகுது இல்லைங்களா? இது வந்து என்னன்னு சொல்லுவோம், ஐபி கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஐபி கரண்ட், இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் ஐசி கரண்ட். இப்போ ஐபியும் ஐசி ரெண்டும் சேர்ந்து தான் இந்த ஃபால்ட் அக்கர் ஆகிற இந்த இடத்துல ஃப்ளோ ஆகுது. அதுதான் என்னன்னு சொல்லணும், ஃபால்ட் கரண்ட். இங்கே இருக்கிற இம்பிடன்ஸ் வந்து இசட்எஃப்னு சொல்லுவோம், ஃபால்ட் இம்பிடன்ஸ்னு சொல்லுவோம். இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து ஐஎஃப். அப்போ ஐஎஃப் எப்படி சொல்லலாம்னா ஐபி ப்ளஸ் ஐசி இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி வர்றது தான் என்னன்னு சொல்லுவோம், ஃபால்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இனிஷியல் கண்டிஷனில் நமக்கு ஐஏ வேல்யூ 0, அதாவது ஏ லைனில் இருக்கிற கரண்ட் வந்து 0 அப்படின்னு இருக்கும். ஐபி ஐசி ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிது, ஐஎஃப்னு கிடச்சிது. இப்போ இந்த ஈக்குவேஷனில் இந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் திஸ் ஃபால்ட் ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா அது என்னன்னு சொல்லுவோம், விபின்னு சொல்லுவோமா? ஸோ த சேம் இதுதான் விபின்னு சொல்லுவோம், விசின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ விபி இஸ் ஈக்குவல் டு விசி. ஹவு டு ரைட் வி? ஜென்ரல் ஃபார்முலா வி எப்படி எழுதுவோம், வி இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஆர்னு எழுதுவோம். வி இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஆர். இங்கே ஆருக்கு பதில் நமக்கு என்ன இருக்குன்னா இசட்எஃப் இருக்குது, ஐக்கு பதில் ஐஎஃப் இருக்குது. அப்போ இது எப்படி எழுதலாம், த வோல்டேஜ் அக்ராஸ் த ஃபால்ட் இம்பிடன்ஸ் வேல்யூ விபி ஆர் விசி ஈக்குவல் டு ஐஎஃப் இன்ட்டு இசட்எஃப்னு எழுதலாமா? அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஐஎஃபோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபி ப்ளஸ் ஐசி. அதை தான் இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன். ஸோ இசட்எஃப் இஸ் ஈக்குவல் டு ஐபி ப்ளஸ் ஐசி. டேக் திஸ் அஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஏன்னா எப்போவுமே இந்த ஈக்குவேஷனில் தான் நம்ம இது சப்ஸ்டிட்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிமெட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் வோல்டேஜஸ். ஸோ இதுதான் ஃபார்முலா விஏ நாட் விஏ ப்ளஸ் விஏ மைனஸ், அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் அண்ட் ஜீரோ சீக்வென்ஸை இந்த மேட்ரிக்ஸில் இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். விஏ நாட் விஏ ப்ளஸ் விஏ மைனஸ் ஈக்குவல் டு 1/3 டைம்ஸ் ஆஃப் 1 ஏ ஸ்கொயர் 1 a ஸ்கொயர் ஏ இன்ட்டு விஏ விபி விசின்னு எழுதுவோம். இப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன பார்த்தோம் ப்ரீவியஸில், வோல்டேஜ் அக்ராஸ் த டேர்ம், அதாவது இந்த ஃபால்ட் அக்ராஸ் இல்லையா, அதுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் விபின்னு சொல்லிக்கலாம், விசின்னு சொல்லிக்கலாம். அப்போ ரெண்டுமே சேம் தானே. அப்போ எங்கெல்லாம் விசி வருதோ அதெல்லாம் நான் என்னென்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன், விபின்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2ல் இதை வந்து விசியை விபியாக நான் மேக் பண்ணி இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஓகே, ஸோ விஏ விபி விபின்னு கொடுத்துருக்கேன் விசிக்கு பதில். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to apply the term row with column ஓட மல்டிப்ளை பண்ணுவோம். row with column னா first term with first term plus second term with second term னா 1 into VB VB plus 1 into VB VBன்னு கிடைக்கும். அதே போல் second row with இந்த column 1 into VA VA A into VB A into VB plus A square into VB A square VBன்னு கிடைச்சிருக்கு. அதே போல் தேர்ட் ரோ வித் இந்த காலம் ஃபர்ஸ்ட் 1 into VB VB plus A square into செகண்ட் டேர்ம் VB, அப்போ A square VBன்னு வரும் plus A into VB. ஓகே, A into VBன்னு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம எதை காமனாக எடுக்கலாம் அப்படின்னு பாருங்கள். இதில் VBயை நம்ம காமனாக எடுக்கலாமா? VBயை காமனாக எடுத்தால் ரிமைனிங் வேல்யூ என்ன இருக்குது, A plus A square. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா VB plus VB வந்து 2VBன்னு எழுதுவோம். இந்த ஈக்குவேஷனில் அகெயின் விபியை காமன் எடுத்தால் ரிமைனிங் வேல்யூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஈக்குவேஷனில் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருந்தது, விஏ நாட் விஏ ப்ளஸ் விஏ மைனஸ். இந்த ஈக்குவேஷனை நம்ம எடுத்து எழுதும் போது இதோட வேல்யூ தான் டைரெக்டாகவே அது அப்படியே நேராக இருக்கும், அது ஈக்குவல்னு நம்ம போட்டுக்கலாம். அப்போ 1/3 டைம்ஸ் ஆஃப் திஸ் டேர்ம் இஸ் விஏ ப்ளஸ் 1/3 டேர்ம்ஸ் ஆஃப் செகண்ட் டேர்ம் என்னது விஏ ப்ளஸ் விபி ப்ளஸ் A plus A ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு. ஏவோட வேல்யூ 1 angle √120, பியோட வேல்யூ 1 angle 240. இப்போ நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு ரிசல்ட் வந்து -1 அப்படின்னு கிடைக்கும்.
இப்போ இந்த ஈக்குவேஷனில் நான் என்னென்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன், விபி இன்ட்டு -1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும், 1/3 டைம்ஸ் ஆஃப் விஏ மைனஸ் விபின்னு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் விஏ ப்ளஸ். இப்போ விஏ ப்ளஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். விஏ ப்ளஸோட வேல்யூ என்னது, 1/3 டைம்ஸ் ஆஃப் விஏ மைனஸ் விபி. இதே மாதிரி தேர்ட் ஈக்குவேஷன் நம்ம கிடைச்சது இல்லையா, விஏ மைனஸோட வேல்யூ என்னது, விஏ ப்ளஸ் விபி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இல்லைங்களா. இதில் வந்து நம்ம ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏவோட வேல்யூ -1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, விஏ மைனஸ் ஈக்குவல் டு 1/3 டைம்ஸ் ஆஃப் விஏ மைனஸ் விபி அப்படின்னு கிடைக்கும். இப்போ இது ரெண்டு ஈக்குவேஷனும் கம்பேர் பண்ணி பாருங்க. விஏ ப்ளஸ் அண்ட் விஏ மைனஸ் ரெண்டுத்தோட வேல்யூ என்னவா இருக்குது, 1/3 டைம்ஸ் ஆஃப் விஏ மைனஸ் விபின்னு இருக்குது. அப்போ விஏ ப்ளஸும் விஏ மைனஸும் சேமாக இருக்கா. டேக் திஸ் அஸ் ஈக்குவேஷன் நம்பர் 3. இதை நம்ம வந்து அப்கமிங்கில் நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். த பாசிட்டிவ் சீக்வென்ஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் சீக்வென்ஸ் வோல்டேஜ் வேல்யூ அப்படின்றத. நெக்ஸ்ட்டு ஃபேஸ் கரண்ட் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபேஸ் கரண்ட்டுக்கான ஃபார்முலா இது. ஓகே, ஃபேஸ் கரண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன, ஐஏ ஐ/ஐசி ஈக்குவல் டு 111 1 ஏ ஸ்கொயர் ஏ 1 ஏ ஸ்கொயர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐஏ நாட் ஐஏ ப்ளஸ் ஐஏ மைனஸ். இது பாசிட்டிவ், இது ஜீரோ சீக்வென்ஸ், பாசிட்டிவ் சீக்வென்ஸ், நெகட்டிவ் சீக்வென்ஸோட கரண்ட்ஸ். இப்போ இதை டைரெக்டாகவே அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம், ரோ வித் காலம். ஸோ 1 இன்ட்டு ஐஏ நாட், 1 இன்ட்டு ஐஏ ப்ளஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு ஐஏ மைனஸ். அதே போல் செகண்ட் ரோ வித் இந்த காலம். அப்போ 1 இன்ட்டு ஐஏ நாட் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஐஏ ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஐஏ ப்ளஸ் ஏ இன்ட்டு ஐஏ மைனஸ் ஏ இன்ட்டு ஐஏ மைனஸ். அதே போல் தேர்ட் ரோ வித் இந்த காலம் மல்டிப்ளை பண்ணோம்னா 1 இன்ட்டு ஐஏ நாட் ஏ இன்ட்டு ப்ளஸ் ஏ இன்ட்டு ஐஏ ப்ளஸ் ஏ இன்ட்டு ஐஏ ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஐஏ மைனஸ். இந்த டேர்மில் எழுதிட்டோம். இப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம அப்படியே என்ன பண்ணலாம், திஸ் ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு ஐபி ஈக்குவல் டு இந்த ரோ, ஐசி ஈக்குவல் டு இந்த ரோ. அப்படியே டைரெக்டாகவே எடுத்து எழுதலாம். ஐஏவோட வேல்யூ என்னது, ஐஏ நாட் ப்ளஸ் ஐபி ஐஏ ப்ளஸ் ஐஎம் மைனஸ். அதாவது பாசிட்டிவ், ஜீரோ அண்ட் நெகட்டிவ் சீக்வென்ஸ் மொத்தத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு லைன் ஃபேஸோட கரண்ட் கிடச்சிரும். இதே ஐபிக்கு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஏ நாட் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஐஏ ப்ளஸ் ஏ டைம்ஸ் ஆஃப் ஐஏ மைனஸ். ஐசியோட வேல்யூ சிமிலர்லி ஐஏ நாட் ப்ளஸ் ஏ இன்ட்டு ஐஏ ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஐஏ மைனஸ் அப்படின்னு கிடச்சிருக்கு. நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 3ல் என்ன பார்த்தோம், ஐஎஃப் இஸ் ஈக்குவல் டு ஐபி ப்ளஸ் ஐசி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் ஐஎஃப்னு பார்த்தோம். இப்போ தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், ஐபி வேல்யூ கண்டுபிடிச்சோம், ஐசி வேல்யூ. இந்த ஐபி வேல்யூ அப்படியே இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், இந்த ஐசி வேல்யூ அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ ஐஎஃப் இஸ் ஈக்குவல் டு ஐபி ப்ளஸ் ஐசி. ஐபி வேல்யூ ஐசி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கேயும் நமக்கு ப்ளஸ் இருக்குது, இங்கே ஐஏ நாட் இருக்குது. ஐஏ நாட் வந்து ட்வைஸ் வர்றதுனால 2 டைம்ஸ் ஆஃப் ஐஏ ப்ளஸ். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐஏ ப்ளஸ்ஸை வந்து காமனாக வெளியில் எடுக்கிறேன். ஐஏ ப்ளஸ்ஸை காமனாக எடுத்தால் ரிமைனிங் வேல்யூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ, அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஐஏ மைனஸை வெளியில் எடுக்கிறேன். ஐஏ மைனஸை வெளியில் எடுத்தால் ரிமைனிங் வேல்யூ ஏ ப்ளஸ் ஏ ஸ்கொயர், அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ இந்த ஈக்குவேஷனில் 2 இன்ட்டு ஐஏ நாட் ப்ளஸ் ஐஏ ப்ளஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஐஏ மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இது வந்து நெகட்டிவ் சீக்வென்ஸ். இந்த ப்ளஸ் மைனஸ்ன்றதெல்லாம் நெகட்டிவ் சீக்வென்ஸ், பாசிட்டிவ் சீக்வென்ஸ், ஜீரோ சீக்வென்ஸ்ன்றதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு தான் தெரியும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்றத முன்னாடியே நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். அப்போ இதில் அப்படியே நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், இதுலேயும் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஐஏ நாட் மைனஸ் ஐஏ ப்ளஸ் மைனஸ் ஐஏ மைனஸ்ன்னு கிடைக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸை நான் காமனாக வெளியில் எடுத்தேன்னா ரிமைனிங் என்ன இருக்குது, ஐஏ ப்ளஸ் ஐஏ மைனஸ்ன்னு கிடைக்குது. ஸோ த ஃபால்ட் கரண்ட் எப்படி எழுதலாம், 2 டைம்ஸ் ஆஃப் ஐஏ நாட் மைனஸ் ஆஃப் ஐஏ ப்ளஸ் ஐஏ மைனஸ். இதுதான் நமக்கு ஃபால்ட் கரண்ட்டோட வேல்யூ கிடைக்குது. நமக்கு ஆல்ரெடி ஒரு வேல்யூ தெரியும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு லைன் கரண்ட்டு ஃபேஸ் கரண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபேஸ் கரண்ட்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இனிஷியலாக நம்ம பார்த்தோம் ஐஏ ஈக்குவல் டு 0 அப்படின்னு பார்த்தோம். இந்த ஃபேஸ் கரண்ட் எப்படி இருக்குன்னா பாசிட்டிவ் சீக்வென்ஸ், ஜீரோ சீக்வென்ஸ் அண்ட் நெகட்டிவ் சீக்வென்ஸோட வேல்யூவில் இருக்குது இல்லைங்களா. இப்போ இதோட வேல்யூஸ் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்ம கரண்ட்டில் எழுதணும்னா எப்படி எழுதலாம், ஐஏ நாட் ப்ளஸ் ஐஏ ப்ளஸ் ஐஏ மைனஸ். ஓகேங்களா. ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சீக்வென்ஸ் சர்க்கியூட். இப்போ இந்த சீக்வென்ஸ் சர்க்கியூட்டை இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா தட் இஸ் ஈக்குவல் டு லைன் கரண்ட், தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, அப்போ ஐஏவோட வேல்யூ 0
இது வந்து சீக்வென்ஸ் கரண்ட்ல இன் டர்ம்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் நெகட்டிவ் அண்ட் ஜீரோ சீக்வென்ஸ் கரண்ட்ல நான் எழுதுனேன்னா IA நாட் ப்ளஸ் IA ப்ளஸ் IA மைனஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதலாம். இப்போ இந்த ஈக்குவேஷனில் நான் என்ன பண்ணுறேன்னா இது ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு இதை மட்டும் அந்த சைடில் கொண்டு போகிறேன். அப்போ எனக்கு என்ன ஈக்குவேஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில் கெட் திஸ் IA ப்ளஸ் IA மைனஸ் ஈக்குவல் டு மைனஸ் IA நாட்டுன்னு கிடைக்கும். டேக் திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 5. நம்ம ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 5 வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் நம்பர் 4 என்ன பாருங்கள், ஈக்குவேஷன் நம்பர் 4 வந்து IA ப்ளஸ் IA மைனஸ்ன்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், I'm going to substitute IA naught, okay, minus IA naught. Already நமக்கு என்ன இருக்கு, minus of value இருக்கு. அப்போ minus into minus என்ன ஆயிடும், plus ஆயிடும். ஸோ அப்போ நமக்கு fault currentோட value எப்படி இருக்குன்னா 3 times of IA naught, அதாவது 3 times of zero sequence currentக்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த fault current. Take this as equation number 6. நெக்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்னா the voltage across the B. ஓகே, ஸோ அதை எப்படி எழுதணும், VB ஈக்குவல் டு தட் இஸ் ஃபால்ட் அக்கராச்சிலேயே அங்கே இருக்கிற அந்த வோல்டேஜ். ஸோ ZF இன்ட்டு IB ப்ளஸ் ஐசின்னு எழுதணும். இந்த IC IB தான் என்னென்னு எழுதணும், IF கரண்ட் அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்போ தான் நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்னா IF இஸ் ஈக்குவல் டு 3 times ஆஃப் IA நாட்டுன்னு கண்டுபிடிச்சோமா, அதை இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகும், ZF இன்ட்டு 3 இன்ட்டு IA நாட்டுன்னு வரும். ஸோ அப்போ வோல்டேஜ் அக்ராஸ் தட் ஃபால்ட் அப்படின்னு இருக்கும்போது அந்த ஃபால்ட் த பொட்டென்ஷியல் அக்ராஸ் தட் ஃபால்ட் வந்து என்னன்னு சொன்னோம், VB ஆர் VC ரெண்டுமே ஒன்று தான். VB ஆர் VC ஈக்குவல் டு 3 times ஆஃப் ZF இன்ட்டு IA நாட். ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நமக்கு VBயோட வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டோம். டேக் திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 7. இப்போ ஒவ்வொரு வோல்டேஜும் நம்ம வந்து வோல்டேஜ் ஃபேஸில் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். VA, VB அண்ட் VC வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். This is the formula 1 A square A 1 A square VA naught VA plus VA minus. இப்போ இது அப்படியே நம்ம வந்து ரோ வித் காலமோட மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், ஃபர்ஸ்ட் இன்ட்டு ஃபர்ஸ்ட் டேர்ம் VA naught ப்ளஸ் செகண்ட் இன்ட்டு செகண்ட் டேர்ம் VA ப்ளஸ் 1 இன்ட்டு VA minus VA minus ஃபர்ஸ்ட். செகண்ட் ரோ வித் இந்த காலம் மல்டிப்ளை பண்ணால் VA naught ப்ளஸ் A square இன்ட்டு VA ப்ளஸ் A இன்ட்டு தேர்ட் டேர்ம் வந்து A இன்ட்டு VA minus. அதே போல் தேர்ட் ரோ வித் திஸ் காலம் ஃபர்ஸ்ட் டேர்மோட ப்ளஸ் செகண்ட் டேர்மோட ப்ளஸ் தேர்ட் டேர்மோட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த தேர்ட் ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்போ இது அப்படியே நமக்கு வந்து என்ன பண்ணலாம், இது ரெண்டுமே ஈக்குவல் தானே, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ VAவோட வேல்யூ இந்த கம்ப்ளீட் ரோ, VBயோட வேல்யூ இந்த கம்ப்ளீட் ரோ, VCயோட வேல்யூ கம்ப்ளீட் ரோ. இதை தான் நம்ம இந்த ஈக்குவேஷனாக எழுதியிருக்கோம். அது அப்படியே நம்ம இங்கே இது எழுதியிருக்கோம் பாருங்கள், இந்த மேட்ரிக்ஸில் இருக்கிறது ஈக்குவேஷன் ஃபார்முக்கு எழுதிட்டோம். நமக்கு ஆல்ரெடி ஒரு ஈக்குவேஷன் தெரியும், என்னன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சீக்வென்ஸ் அண்ட் நெகட்டிவ் சீக்வென்ஸ் ஆஃப் வோல்டேஜ் வந்து ரெண்டுமே சேம். இப்போ நம்ம வந்து வோல்டேஜ் அக்ராஸ் த ஃபால்ட் தானே பார்த்துட்ருக்கோம். எய்தர் VB எடுத்துக்கோங்க இல்லை VC எடுத்துக்கோங்க. நம்ம காமனாக இப்போ VBன்னு எடுத்துக்கிறேன். VBயில் நான் இந்த ஈக்குவேஷனை நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். எங்கெல்லாம் VA மைனஸ் இருக்கோ அந்த VA மைனஸை VA ப்ளஸ்ன்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். அப்போ VA நாட் அப்படியே வரும், A ஸ்கொயர் இன்ட்டு VA ப்ளஸ்ஸும் அப்படியே வரும். இந்த VA மைனஸ்க்கு பதில் நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன், VA ப்ளஸ் அப்படின்னு VBயில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா VAவை காமனாக எடுத்தோம் அப்படின்னா VA ப்ளஸ்ஸை காமனாக எடுத்தால் ரிமைனிங் வேல்யூ என்ன இருக்குது, A ஸ்கொயர் ப்ளஸ் A அப்படின்னு இருக்குது. A ஸ்கொயர் ப்ளஸ் ஏவோட வேல்யூ என்னது, -1. அப்போ VBயோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா சேம் VA நாட் அப்படியே தான் வருது, VA நாட் ப்ளஸ் VA மைனஸ் ஆஃப் -1 எப்படி எழுதலாம், -VA ப்ளஸ்ன்னு எழுதலாம். So the voltage across the fault VB is equal to VA naught minus VA plus. அதாவது இந்த ஜீரோ சீக்வென்ஸ் வோல்டேஜிலிருந்து பாசிட்டிவ் சீக்வென்ஸ் வோல்டேஜை நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைன் வோல்டேஜ். ஓகே, இந்த வோல்டேஜ் அக்ராஸ் தி ஃபால்ட். இப்போ நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது, ஈக்குவேஷன் 8 அண்ட் ஈக்குவேஷன் 9 ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா VBயோட வேல்யூவை தான் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் 8 இது, ஈக்குவேஷன் 9 என்னன்னு பாருங்கள். ஈக்குவேஷன் நம்பர் 7 வந்து VB is equal to 3 ZF into IA naught. ஸோ VB is equal to 3 ZF into IA naught. இப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா சேம் வேல்யூ, இதுவும் VB வேல்யூவாக இருக்குது, இதுவும் VB வேல்யூவாக இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாமா, ஈக்குவேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அப்படியே எடுத்துப்போம், இதை ரைட் ஹேண்ட் சைடில் அப்படியே எடுத்துப்போம், ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஈக்குவேட் பண்ணிவிட்டு வர ஆன்சர் என்னன்னு பாருங்கள், VA நாட் மைனஸ் VA ப்ளஸ்
equal to 3 times of ZF into IA naught அப்படின்னு கிடைக்குது. Take this as equation number 9. இப்போ again நம்ம என்ன calculate பண்ண போறோம்னா symmetrical componentல இருக்கிற அந்த voltages values நம்ம calculate பண்ண போறோம். This is also one of the formula. VA naught, VA plus VA minus equal to 0 EA 0 minus of இந்த diagonalல மட்டும்தான் உங்களுக்கு positive 0 positive and negative sequence வரும், மீதி எல்லாமே 0 into IA naught, IA plus IA minus. இதோ அதே மாதிரி row with column நம்ம multiply பண்ணோம்னா எப்படி வரும்? இது first term with first term, second term with second term, third term with third term. இப்போ second and third term வந்து நம்ம add பண்ணும்போது இதோட multiply பண்ணி add பண்ணும்போது 0 into anything 0, 0 plus anything 0 ன்னு கிடைக்கும். இந்த first term மட்டும் பார்த்தீங்கன்னா first term with first term வந்து IA ZKK naught into IA naught ன்னு கிடைக்கும். அதே போல second row with first column இந்த column multiply பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 0 into IA naught plus ZK plus into IA plus ன்னு வருது. அப்போ இந்த டேர்ம் வரும். தேர்டு வந்து 0 இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் வராது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் ரெண்டுமே 0. அப்போ தேர்ட் டேர்ம் வித் தேர்ட் டேர்ம் மட்டும்தான் நமக்கு லாஸ்ட் வரும். அப்போ ZKK மைனஸ் IA மைனஸ்ன்னு கிடைக்கும். ஸோ இது அப்படியே மேட்ரிக்ஸில் சப்ராக்ஷன் போது டைரெக்டாகவே நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கலாம். அப்போ 0 மைனஸ் திஸ் டேர்ம், ஓகே, மைனஸ் ஆஃப் ZKK நாட் IA நாட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா EAலேருந்து இது அப்படியே டைரெக்டாகவே மைனஸ் பண்ணி செகண்ட் ஈக்குவேஷனில் போட்டுக்கலாம். EA மைனஸ் ZKK மைனஸ் இன்ட்டு IA ப்ளஸ். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0 மைனஸ் ஆஃப் வேல்யூன்னு வரும்போது மைனஸ் ஆஃப் திஸ் வேல்யூ அப்படின்னு கிடைக்கும். இப்போ இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இது VA நாட்டுக்குள்ள வேல்யூ, இது VA ப்ளஸுக்குள்ள வேல்யூ, இது VA மைனஸ்க்குள்ள வேல்யூ. இந்த மேட்ரிக்ஸை அப்படியே ஈக்குவேஷனுக்கு கன்வெர்ட் பண்ணிடுங்க. டேக் திஸ் அஸ் ஈக்குவேஷன் நம்பர் 10. நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா VA நாட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், VA ப்ளஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த VA நாட்டும் VA ப்ளஸையும் ஈக்குவேஷன் நம்பர் 9ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் நம்பர் 9 தானே, இதில் நம்ம VA நாட்டும் VA ப்ளஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இது தானே VA நாட் வேல்யூ, இது வந்து VA நாட்டுக்குள்ள வேல்யூ மைனஸ் ஆஃப் இது VA ப்ளஸ்க்குள்ள வேல்யூ ஈக்குவல் டு இது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது அப்படியே வருது. இப்போ இந்த ஈக்குவேஷன் கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக கவனிச்சிங்க அப்படின்னா இது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து மைனஸ் வரும். இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து இங்கே என்ன ஆயிடுச்சு, ப்ளஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த EA நாட்டை ஃபஸ்ட்டு இந்த சைடில் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஈக்குவேஷனில் இந்த IA நாட்டெல்லாம் ஒரு சைடில் கொண்டு போயிடும். இது IA நாட்டு தானே, இதுவும் IA நாட்டு தானே, இந்த IA நாட்டை ஒரே சைடில் கொண்டு போயிடும், ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ இங்கே இருக்கிற மைனஸ் இங்கே என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். அப்போ மைனஸ் EA ப்ளஸ் ZK ப்ளஸ் IA ப்ளஸ் இது அப்படியே வருமா, தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த சைடில் இருந்தது அந்த சைடில் கொண்டு போகும்போது ப்ளஸ் ஆச்சு. இப்போ இந்த சைடில் கவனிங்க, IA நாட்டை இங்கே காமனாக வெளியில் எடுக்கிறேன். IA நாட்டை காமன் எடுத்தால் ரிமைனிங் என்ன இருக்குது, 3ZF ப்ளஸ் ZKK நாட்டுன்னு கிடைக்குமா. இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா IA ப்ளஸ்ஸை கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ இது இந்த சைடில் கொண்டு வரேன். அப்போ இது நியூமரேட்டர்லேயும் இந்த டேர்ம் வந்து டினாமினேட்டர்லேயும் வரும். ஓகே, ஸோ அப்போ மைனஸ் EA இந்த டேர்ம் அப்படியே நியூமரேட்டரில் இருக்குது. இது வந்து மல்டிப்ளிகேஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வரும்போது டினாமினேட்டரில் நமக்கு கிடைச்சிடும். இப்போ இந்த ஈக்குவேஷனில் நான் என்ன பண்ண போகிறேன்னா மைனஸை காமனாக வெளியில் எடுக்கிறேன். மைனஸை காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா இந்த மைனஸ் ப்ளஸ் வந்து இங்கே என்ன ஆகிடும், மைனஸ் ஆகிடும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு ப்ளஸ் கரெக்டாக வந்துடும். திஸ் இஸ் நத்திங் பட் IA நாட்டோட வேல்யூ. அப்போ IA நாட்டோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு, மைனஸ் ஆஃப் EA மைனஸ் ZKK ப்ளஸ் IA ப்ளஸ் டிவைடட் பை 3 டைம்ஸ் ஆஃப் ZF ப்ளஸ் ZKK நாட் அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ நமக்கு ஆல்ரெடி இன்னொரு ஈக்குவேஷன் தெரியும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சீக்வென்ஸ் அண்ட் நெகட்டிவ் சீக்வென்ஸ் ரெண்டுமே ஈக்குவல். நமக்கு பாசிட்டிவ் சீக்வென்ஸோட வேல்யூ தெரியும், நெகட்டிவ் சீக்வென்ஸோட வேல்யூ அதாவது வோல்டேஜோட வேல்யூவும் தெரியும். ஸோ VA ப்ளஸோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், அந்த மேட்ரிக்ஸ்லேருந்து ஈக்குவேஷன் எழுதுனது EA மைனஸ் ZKK ப்ளஸ் IA ப்ளஸ்ன்னு எழுதணும். VA மைனஸோட வேல்யூ மைனஸ் ZKK மைனஸ் IA மைனஸ்ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ இதிலிருந்து நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்னா IA மைனஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். அப்போ இங்கே இருக்கிற இது வந்து மல்டிப்ளிகேஷனில் தானே இருக்குது, இந்த மல்டிப்ளிகேஷன் இந்த சைடில் வரும்போது டிவிஷனில் வரும். அப்போ இது அப்படியே நியூமரேட்டர்லேயும் டிவைடட் பை மைனஸ் ZKK மைனஸ்னு கிடைக்கும். அகெயின் நான் என்ன பண்ணுறேன்னா மைனஸை நான் வெளியில் எடுக்கிறேன், ஏன்னா எல்லாமே யூனிஃபார்மாக இருக்கணும். IA ப்ளஸில் வந்து மைனஸ் நம்ம எப்படி வெளியில் எடுத்தோமோ அதே போல இதுலேயும் மைனஸை நான் வெளியில் எடுக்கிறேன். அப்போ EA மைனஸ் வந்து நான் வெளியில் எடுத்தேன் அப்படின்னா இங்கே இருக்கிற மைனஸை நான் வெளியில் எடுத்துட்டேன். இங்கே இருக்கிற மைனஸ் அந்த சைடில் தானே இருக்குது,
ஸோ இதை நியூமரேட்டரில் நான் கொண்டு போகிறேன். அப்போ மைனஸ் ஆஃப் ஏ மைனஸ் இசட்கேகே ப்ளஸ் ஐஏ ப்ளஸ் அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ சேம் தான் இங்கே இருக்கிற இந்த மைனஸோட வேல்யூ வந்து டினாமினேட்டரில் இருக்குது, நான் நியூமரேட்டருக்கு ஜஸ்ட் கொண்டு வந்திருக்கேன். ஸோ டேக் திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 12. இப்போ ஐஏ நாட்டும் கண்டுபிடிச்சிட்டோம், ஐஏ மைனஸை கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஐஏ ப்ளஸ் கண்டுபிடிக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 5 நம்ம ஏற்கனவே இதை கண்டுபிடிச்சோம். இந்த ஸ்டேட்மெண்ட் ஐஏ ப்ளஸ் ப்ளஸ் ஐஏ மைனஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐஏ நாட் அப்படின்றத கண்டுபிடிச்சோம். ஓகேவா? ஸோ இதுலேருந்து நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா ஐஏ ப்ளஸ்ஸை நான் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ இது அந்த சைடில் கொண்டு போனோன்னா இது என்னாகும், மைனஸ் ஐஏ மைனஸ்னு வரும். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம். ஐஏ நாட்டோட வேல்யூவும் தெரியும், ஐஏ மைனஸோட வேல்யூ நமக்கு தெரியும். இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இது ஐஏ நாட்டுக்குள்ளது, இது ஐஏ மைனஸ்க்குள்ள வேல்யூ. இப்போ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். அதே போல் இங்கே இருக்கிற மைனஸ் இன்ட்டு மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். இப்போ இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், EA minus ZKK plus IA plus divided by ZKK minus plus EA minus ZKK plus IA plus divided by the denominator term அப்படியே வரும். This is nothing but IA plus value. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நான் டிவைட் பண்ணுறேன். இப்போ இந்த EA இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம் இல்லையா? இந்த ZKKன்றது இது ரெண்டுத்துக்குமே காமன். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்ப்ளிட் பண்ணுறேன். இதை தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன், இதை தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். அப்போ இந்த டேர்ம் என்ன ஆகும், EA டிவைடட் பை ZKKன்னு வருமா? அப்போ இந்த டேர்ம் என்ன வரும், மைனஸ். இங்கே இருக்கிற மைனஸ் அப்படியே தான் வரும், இந்த மைனஸ் அப்படியே இங்கே வரும். ZKK ப்ளஸ் IA மைனஸ் டிவைடட் பை ZKK மைனஸ். இந்த என்டையர் டேர்மே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். அதே போல் தான் இங்கேயும் EAக்கு காமன் டினாமினேட்டர் டேர்ம் இது, இதுக்கு தனி டினாமினேட்டர் டேர்ம் இதே தான் சேம். இதையும் ஸ்ப்ளிட் பண்ணுறேன், EA டேர்முக்கு தனியாகவும் இந்த ZK ப்ளஸ் ஐஏ ப்ளஸுக்கு தனியாகவும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இப்போ இது EA டேர்ம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒரு சைட்லேயும், மீதியெல்லாம் ஐஏ ப்ளஸ்ஸை வந்து ஒரு சைடில் எழுதுகிறேன். அப்போ EA ப்ளஸ்ஸை நான் ஒரு சைடில் எழுதுனேன்னா இது ஃபஸ்ட்டு இது செகண்ட் எழுதிக்கலாமா? தென் EA டிவைடட் பை ZKK மைனஸ் ப்ளஸ் EA டேர்ம் அப்படியே வந்துடும், மைனஸ் ஆஃப். இப்போ இதில் வந்து பாருங்கள் மைனஸை நான் காமனாக வெளியே எடுத்துட்டேன். மைனஸை காமன் எடுத்தால் ரிமைனிங் வேல்யூ என்ன இருக்குது, இது அப்படியே இங்கே எழுதலாம். இதுலேயே ரிமைனிங் இருக்கிற வேல்யூ. அப்போ இங்கே என்ன ஆகிடும், மைனஸ் தானே நம்ம காமன் எடுத்தோம், இதுவும் மைனஸில் இருக்குது. அப்போ உள்ள என்ன ஆகும், ப்ளஸ். இந்த சேம் டேர்ம்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்து எழுதிடுங்க. இப்போ இந்த ஈக்குவேஷனை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் டு டேக் திஸ் மைனஸ். இது வந்து மைனஸாக இந்த சைடில் என்ன இருக்குது, இது ஐஏ ப்ளஸ்ன்னு இருக்குது. இப்போ இந்த மைனஸை நான் இந்த சைடில் கொண்டு வந்தேன்னா இது என்ன ஆகிடும், ப்ளஸ். அண்ட் இந்த டேர்ம் அப்படியே இந்த இடத்துல இருக்கும். ஓகே, ஈக்குவல் டு இந்த EA வேல்யூ வந்து ரைட் ஹேண்ட் சைடு. அதாவது ஒரு பக்கம் நான் ஐஏ ப்ளஸ்ஸையும் ரைட் ஹேண்ட் சைடில் EA டேர்மையும் நான் கொண்டு வந்திருக்கேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஐஏ ப்ளஸ் எல்லாம் ஒரு சைட்லேயும் EA வந்து ஒரு சைட்லேயும் கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த ஈக்குவேஷனில் ஐஏ ப்ளஸ்ஸை நான் காமனாக வெளியில் எடுக்கலாமா? ஐஏ ப்ளஸ்ஸை காமனாக எடுத்தேன்னா இதில் 1 வரும், இதில் ஐஏ ப்ளஸ்ஸை காமனாக வெளியே எடுத்துட்டேன்னா ரிமைனிங் வேல்யூ இந்த டேர்ம் வரும். அதுதான் இங்கே. இதில் ஐஏ ப்ளஸ்ஸை காமனாக எடுத்துட்டா ரிமைனிங் வேல்யூ, திஸ் இஸ் யுவர் ரிமைனிங் வேல்யூ. ஓகே, இதுலேயும் EA வந்து வெளியில் எடுக்கிறேன். EA வெளியில் எடுத்தால் ரிமைனிங் வேல்யூ 1 டிவைடட் பை ப்ளஸ் திஸ் டேர்ம் அப்படியே வரும். ஓகே, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஐஏ ப்ளஸ்ஸையும் ரைட் ஹேண்ட் சைடில் EAவும் கொண்டு வந்திருக்கேன். இப்போ இதில் LCM எடுக்க போகிறோம். இந்த LCM எடுக்கிறது பாருங்கள், ஐஏ ப்ளஸ். இப்போ இதில் LCM எடுத்தோம்னா இந்த டேர்மில் ரெண்டுமே டினாமினேட்டரில் மல்டிப்ளை ஆகுமா, ZKK மைனஸ் இன்ட்டு ZKK ப்ளஸ் ப்ளஸ் 3 டைம்ஸ் ஆஃப் ZF. இப்போ இது ரெண்டுமே இந்த 3 டேர்முமே எல்லாத்துலேயுமே கம்பைன்ட் ஆகிருக்கணும். அப்போ 1ஓட இந்த டேர்ம் ரெண்டுமே மல்டிப்ளை ஆகுமா? ஓகே, ப்ளஸ் ஆல்ரெடி நமக்கு என்ன இருக்குது, ZK இந்த டினாமினேட்டரில் மைனஸ் இருக்குது. அப்போ எது இல்லை, இது மட்டும்தான் இல்லை. அப்போ இதோட இதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். ப்ளஸ் இந்த ZKKல இந்த டேர்ம் வந்து டினாமினேட்டரில் இருக்குது, எது மட்டும் தான் மிஸ்ஸிங்கு, இந்த டினாமினேட்டரில் ZKK தேர்ட் டேர்ம், அதாவது செகண்ட் டேர்ம் ZKK மைனஸ் மட்டும் மிஸ்ஸிங், அதை மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் LCM, உங்களுக்கு எப்படி LCM எடுக்க ஈஸியாக இருக்கோ அதை வச்சு நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி LCM எடுத்துட்டோம்னா இதுதான் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அதே போல் ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம LCM எடுத்தோம்னா இது அப்படியே டேரெக்டாகவே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 1 டைம்ஸ் ஆஃப் திஸ் வேல்யூ ப்ளஸ் 1 டைம் ஆஃப் திஸ் வேல்யூ டிவைடட் பை மல்டிப்ளிகேஷன் ஆஃப் தீஸ் 2. ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு சைட்லையுமே நான் LCM எடுத்துட்டேன். இப்போ ரெண்டு சைட்லையுமே பாருங்கள், தி டினாமினேட்டர் டேர்ம் வந்து ரெண்டுமே சேமாக இருக்கும். அப்போ ரெண்டுமே கேன்சல் ஆகிடுமா டினாமினேட்டர் டேர்ம். அப்போ ரிமைனிங் இருக்கிற வேல்யூ அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அந்த ரிமைனிங் வேல்யூ எடுத்து எழுதிட்ட பிறகு ஐ எம் கோயிங் டு டேக்
என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பாருங்கள். இந்த ZKK ப்ளஸ் இருக்கு இல்லையா, இந்த ZKK ப்ளஸில் காமனாக வெளியில் எடுக்கிறேன். இதில் ZKK ப்ளஸ்ஸை காமனாக எடுத்தால் ரிமைனிங் வேல்யூ என்ன இருக்குது? திஸ் ZKK ப்ளஸ் ப்ளஸ் 3 டைம்ஸ் ஆஃப் ZF. இதில் இருக்கிற இந்த டேர்ம் இதில் வந்துடும். ப்ளஸ் ரிமைனிங் இருக்கிற வேல்யூ அப்படியே எழுதுங்க. இதனை ரிமைனிங் இருக்கிற வேல்யூ இது அப்படியே எழுதிக்கோங்க. ZKK மைனஸ் ஆஃப் ZKK நாட் ப்ளஸ் 3 டைம்ஸ் ஆஃப் ZF. இந்த சைடில் எடுக்கும் போது உங்களுக்கு அப்படியே வரும். இதை ஆர்டர் எடுத்து எழுதியிருக்கேன், அவ்வளோதான். பாசிட்டிவ் சீக்வென்ஸ், நெகட்டிவ் சீக்வென்ஸ் அண்ட் அந்த ஃபால்ட் இம்பிடன்ஸோட வேல்யூ அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இன் டேர்ம்ஸ் ஆஃப் IA ப்ளஸும் ரைட் ஹேண்ட் சைடில் EA டேர்மில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் வந்து இந்த டேர்மை காமனாக வெளியில் எடுக்கிறேன். ஓகே, இந்த டேர்மை காமனாக வெளியே எடுத்தால் ரிமைனிங் என்ன இருக்குது? ZKK ப்ளஸ். இந்த டேர்ம் நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இல்லை. அப்போ இது என்ன ஆகும்? டிவைடட் பை அப்படின்னு இந்த டினாமினேட்டர் டேர்மில் வரும்னா, ஏன்னா இதை காமனாக வெளியில் எடுத்துட்டேன். இந்த டேர்மை நான் காமனாக வெளியில் எடுத்தால் ரிமைனிங் வேல்யூ திஸ் K ப்ளஸ் இந்த என்டையர் டேர்மோட இதை வந்து நம்ம டிவைட் பண்ணிப்போம். ஓகே, ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். இப்போ இங்கே பாருங்கள், இந்த வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஏவோட வேல்யூ வேணும். இப்போ இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது அப்படியே நான் என்ன பண்ண போகிறேன்னா ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறேன். அப்போ EA டிவைட் பை என்டையராக டிவிஷனில் வந்துடும். அப்போ நியூமரேட்டரில் இருக்கிற டேர்ம் அப்படியே இருக்கும். டினாமினேட்டரில் இந்த டேர்ம் அப்படியே நான் என்ன பண்ணியிருக்கேன்? எழுதியிருக்கேன். டினாமினேட்டரில் எழுதியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் IA ப்ளஸோட வேல்யூ. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் ரெண்டு டேர்மும் கேன்சல் ஆகிடும். இதுவும் ZKK நாட் ப்ளஸ் ZKK மைனஸ் ப்ளஸ் 3 டைம்ஸ் ஆஃப் ZF. ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் வேல்யூ நமக்கு எப்படி கிடைக்கும்? IA ப்ளஸோட வேல்யூ EA டிவைடட் பை ZKK ப்ளஸ் ப்ளஸ் ZKK மைனஸ் இன்ட்டு ZKK நாட் ப்ளஸ் 3 டைம்ஸ் ஆஃப் ZF டிவைடட் பை அடிஷன் ஆஃப் பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் ஃபீட்பேக் 3 டைம்ஸ் ஆஃப் வேல்யூ. சாரி, ஃபால்ட் ஃபீட்பேக் இல்லை, ஃபால்ட் இம்பிடன்ஸ் வேல்யூ 3 டைம்ஸ். ஸோ இது IA ப்ளஸ். இப்போ என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? IA நாட்டும் கண்டுபிடிச்சிட்டோம், IA ப்ளஸும் கண்டுபிடிச்சிட்டோம் அண்ட் IA மைனஸ். 3 வேல்யூ, அதாவது சீக்வென்ஸ் கரண்ட் 3மே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are going to calculate the fault current. fault currentக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா IF is equal to 3 times of IA நாட். நமக்கு IA நாட்டோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருந்தோம். இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். மைனஸ் ஆஃப் EA மைனஸ் ZKK ப்ளஸ் IA ப்ளஸ் டிவைடட் பை ZKK நாட் ப்ளஸ் 3 ZFன்னு கிடச்சிருந்து. இந்த மைனஸை வெளியில் எடுத்துட்டோன்னா இந்த ஈக்குவேஷனை அப்படியே எடுத்து எழுதலாம். திஸ் இஸ் நத்திங் பட் ஃபால்ட் கரண்ட். டேக் திஸ் as equation number 14. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ we are going to substitute the fault current in terms of IA நாட், IA ப்ளஸ் அண்ட் IA மைனஸ். அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். இங்கே வந்து IA ப்ளஸில் நம்ம ஈக்குவேஷனில் வந்து இந்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to substitute this IA ப்ளஸ் IA நாட் வேல்யூ. ஸோ 3 டைம்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் நம்பர் 12ல் equation number 12 in 13. Substitute equation number 12. Equation number 12 என்ன அப்படின்னு பார்க்கலாம். Equation number 12. So I am getting the equation number 12 is. So இதுதான் equation number 12. So இது வந்து IA மைனஸில் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த equation number 12 நான் என்ன பண்ண போகிறேன்னா I am going to substitute in equation number 13. So IFல in terms of IFல நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். So this is nothing but equation number 12. இதை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு அப்போ தான் இது புரியும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்ட்டு. வெயிட் a minute. ஸோ இது தானே உங்களுக்கு IA மைனஸோட வேல்யூ. ஸோ IA மைனஸோட வேல்யூ நமக்கு ஈக்குவேஷன் நம்பர் 12ல் கிடச்சிருக்கு. இந்த ஈக்குவேஷன் நம்பர் 12ல் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஈக்குவேஷன் நம்பர் 13ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் நம்பர் 13ல் நமக்கு என்ன வந்தது? மைனஸ் 3 divided by ZKK plus 3 times of ZF into EA minus ZKK plus into IA plus அப்படின்னு கிடச்சிருந்து இல்லையா. ஸோ இந்த ஈக்குவேஷனில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த IA ப்ளஸ்க்கு பதில் இந்த IA மைனஸ் ரெண்டுமே ஒன்று தானே, பாசிட்டிவ் கரண்ட் ஈக்குவல் டு நெகட்டிவ் கரண்ட். இந்த ஈக்குவேஷனில் நான் அப்படியே நான் இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகே, சேம் ஈக்குவேஷன் தான் இதில் EA மைனஸ் ZKK ப்ளஸ். இந்த ஈக்குவேஷனில் IA ப்ளஸ் ஈக்குவல் டு IA மைனஸ் இல்லையா. இந்த வேல்யூவை நான் அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ இந்த ஈக்குவேஷனில் ஐ எம் கோயிங் டு சப்ஸ்டியூட் த IA ப்ளஸ் வேல்யூ.
I think this is IA minus, sorry, இது வந்து IA minus ஓட வேல்யூ. ஸோ ஐ ஹாவ் டு சப்ஸ்டியூட் IA ப்ளஸ். இது வந்து இது இந்த ஈக்குவேஷன் கிடையாது. IA ப்ளஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா EA டிவைடட் பை ZKK ப்ளஸ் இந்த டேர்ம் இருக்கு இல்லைங்களா, இதுதான் IA ப்ளஸ். IA ப்ளஸோட வேல்யூவை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். இந்த எல்சிஎம் எடுக்கிறேன். இதில் எல்சிஎம் எடுத்தோம்னா ZKK இன்ட்டு திஸ் என்டையர் டேர்ம் ப்ளஸ் இந்த டேர்மை அப்படியே இங்கே எடுத்து எழுதிடுவோம் டிவைடட் பை இது டினாமினேட்டரில். இப்போ இந்த டேர்ம் அப்படியே நியூமரேட்டருக்கு மல்டிப்ளை ஆகிடுமா? மல்டிப்ளை ஆச்சுன்னா ZKK ப்ளஸ் இன்ட்டு EA அந்த டினாமினேட்டர் டேர்ம் நியூமரேட்டரில் வரும். மீதி இருக்கிற டேர்ம் வந்து நியூமரேட்டர் டேர்ம் அப்படியே வரும். வேறு எதுவுமே சேஞ்சஸ் பண்ணல நம்ம. அகைன் என்ன பண்ணுறோம்னா இந்த EAவை இதோட மல்டிப்ளை பண்ணுறோம். EA இன்ட்டு இந்த டினாமினேட்டரில் இருந்து தான் அந்த என்டையர் டேர்ம் அப்படியே வருது மைனஸ் இந்த டேர்ம் அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம் திஸ் டேர்ம் டிவைடட் பை இங்கே என்ன டேர்ம் இருந்ததோ LCM. ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஈக்குவேஷனில் இது வந்து EAவோட மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த டேர்ம் வந்து EAவோட மல்டிப்ளை பண்ணி தனியாக எழுதியிருக்கேன். அதே போல் இந்த டேர்மையும் EAவோட மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா திஸ் டேர்ம் இஸ் காமன் டு EA. இப்போ இது EAவோட மல்டிப்ளை பண்ணி எழுதுனா திஸ் டேர்ம். ஓகே, மைனஸ் ஆஃப் இந்த டேர்ம் வந்து வித் EAவோட இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து இந்த ரெண்டு டேர்முமே நமக்கு கேன்சல் ஆகிடும். இது ப்ளஸ்ஸு இது மைனஸ், சேம் வேல்யூ தான். அப்போ எது மட்டும் தான் ரிமைனிங் இருக்குன்னா இது மட்டும்தான் நமக்கு ரிமைனிங் இருக்கும். ஓகே, மீது ரெண்டுமே ப்ளஸ் அண்ட் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் அண்ட் மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் வேல்யூ என்னவாக இருக்கும்? EA இன்ட்டு திஸ் நியூமரேட்டர் டேர்ம் டிவைடட் பை இந்த டினாமினேட்டர் டேர்ம் அப்படியே வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ஃபால்ட் கரண்ட் வேல்யூ. ஸோ இந்த ஃபால்ட் கரண்ட்டில் IF இஸ் ஈக்குவல் டு நமக்கு -3 டிவைடட் பை ZKK நாட் ப்ளஸ் 3ZF இன்ட்டு IA ப்ளஸ்ன்னு இருந்திருக்கும். அந்த IA ப்ளஸில் EA மைனஸ் அந்த டேர்மில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா EA மைனஸ் ஆஃப் ZKK ப்ளஸ் இன்ட்டு IA ப்ளஸ் இந்த வேல்யூவை தான் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். சப்ஸ்டியூட் பண்ணி நான் இங்கே ஆன்சர் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஐம் சாரி, இங்கே வந்து IA மைனஸோட வேல்யூவை நான் இங்கே காமிச்சிருப்பேன். ஆக்சுவலி இது IA ப்ளஸோட வேல்யூ தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ட் கரண்ட் கண்டுபிடிச்சிட்ட பிறகு we are going to see the sequence network. சீக்வென்ஸ் நெட்வொர்க்கில் இது பாசிட்டிவ் சீக்வென்ஸ், இது நெகட்டிவ் சீக்வென்ஸ், ஜீரோ சீக்வென்ஸ். ஜீரோ சீக்வென்ஸ் அப்படின்னும் போது நமக்கு அந்த வைண்டிங்கில் இப்போ இந்த கனெக்ஷனில் வந்து வித் நியூட்ரலோட தானே நமக்கு வந்தது. இந்த நியூட்ரலில் இருக்கிறது தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ZN அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 3 ஃபேஸில் இருக்கும்போது 3 டைம்ஸ் ஆஃப் ZN அட் தி சேம் டைம் இந்த ஜீரோ சீக்வென்ஸ்க்குள்ள வேல்யூவை நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூ ரெண்டுமே எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ZKK பாசிட்டிவ், இது ZKK நெகட்டிவ், இது வந்து பாசிட்டிவ் சீக்வென்ஸ். மூணுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதோட VA ப்ளஸ் IA ப்ளஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். இதை கன்க்ளூஷனில் நம்ம அப்படியே எடுத்து எழுதணும். ஸோ இந்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்றத தான் நம்ம எழுதுவோம். ஃப்ரம் திஸ் நெட்வொர்க் VA ப்ளஸ் VA மைனஸ் ரெண்டுமே சேம் வேல்யூ. அண்ட் இதோட ஈக்குவேஷன் நமக்கு என்ன கிடைச்சதுன்னு பார்த்தோம். IA ப்ளஸ் IA மைனஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கரண்ட் ரெண்டத்தையும் ஆட் பண்ணோம்னா மைனஸ் ஆஃப் தி IA நாட், அதாவது ஜீரோ சீக்வென்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ZKK ப்ளஸ் வந்து சீரிஸ் வித் த காம்பினேஷன், இது ரெண்டுமே பேரலல் காம்பினேஷன் இருக்கா. இந்த பேரலல் காம்பினேஷன் ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணி வர்றது தான் இதோட ஆட் பண்ணுவோம் சீரிஸ். ஸோ இது ரெண்டுமே பேரலல் காம்பினேஷன். இது சிம்பிளிஃபை பண்ணி நம்ம எடுத்தோம்னா இது ரெண்டு சீரிஸில் ஆகிடும். ஸோ அதுதான் நம்ம இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ZKK மைனஸ் அண்ட் ஜீரோ சீக்வென்ஸ் ரெண்டும் பேரலல் காம்பினேஷன் வந்த ஆன்சரை எதோட ஆட் பண்ணுவோம்? ZKK ப்ளஸோட ஆட் பண்ணுவோம். தட் இஸ் நத்திங் பட் டோட்டல் இம்பிடன்ஸ் வேல்யூ. ஸோ என்னென்ன கன்க்ளூஷன் நம்ம கண்டுபிடிச்சோம்? ஜீரோ சீக்வென்ஸும் கரண்ட்டு கண்டுபிடிச்சோம், நெகட்டிவ் சீக்வென்ஸ் கரண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம், பாசிட்டிவ் சீக்வென்ஸ் கரண்ட்டையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதை கன்க்ளூஷனாக நம்ம எழுதிருங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது அந்த ZF-ஐ நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ZF இல்லாமல், அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா போல்ட் ஃபால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. போல்ட் ஃபால்ட் அப்படின்னா ZF இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கிறது தான் போல்ட் ஃபால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா டைரக்ட் ஃபால்ட், டைரக்ட் ஷார்ட் கரண்ட் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவாங்க, சர்க்கியூட் ஃபால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நமக்கு வந்து இங்கே ஃபால்ட்டில் இங்கே ZF போட மாட்டோம். ப்ரீவியஸில் இங்கே வந்து ZF இருந்திருக்கும், இங்கே ZF இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துடும். இப்போ இதுக்கான வேல்யூ எப்படி எழுதலான்னு பாருங்கள். ZF 0 அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும் IA 0.
ஸோ இங்கே I ஈக்குவல் டு விபி ஈக்குவல் டு விசி ஈக்குவல் டு இசட்எஃப் இன்ட்டு ஐஎஃப்னு வந்தோமா, இங்கே இசட்எஃப் ஜீரோன்னா அப்போ இதுவும் என்ன ஆகிடும், கண்டிப்பாக விபி இஸ் ஆல்சோ ஜீரோ, விசி இஸ் ஆல்சோ ஜீரோ. அண்ட் ஃபால்ட் கரண்ட் சேம் திங். இப்போ ஃபால்ட் கரண்ட்டோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு கரண்ட்டையும் ஆட் ஆகி இங்கே வர்றது தான் என்னன்னு சொல்லுவோம் ஃபால்ட் கரண்ட். அப்போ ஐபி இஸ் ஈக்குவல் டு ஐபி ப்ளஸ் ஐசி ஈக்குவல் டு ஐஎஃப்னு எழுதலாமா, அதுதான் இங்கே கன்க்ளூஷனில் எழுதியிருக்காங்க. திஸ் இஸ் ஃபார் போல்ட் ஃபால்ட். ஓகே, அதே போல் சீக்வென்ஸ் சர்க்கியூட்டில் இங்கே வந்து நமக்கு இசட்எஃப் கொடுத்துருப்பாங்க. இங்கே இசட்எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்றதுனால இதை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். அப்போ ஐஏ ப்ளஸ் ஐஏ மைனஸில் நமக்கு இங்கே எப்படி இருக்கும்னா இசட்எஃப் இல்லாமல் ஈக்குவேஷன் நம்ம எழுதுவோம். ஸோ திஸ் இஸ் த கன்க்ளூஷன். ஐஏ ப்ளஸோட வேல்யூ EA divided by ZKK plus ZKK minus into ZKK naught divided by ZKK minus plus ZKK naught அப்படின்னு வரும். அதே போல் நெகட்டிவ் கரண்ட்டுக்கு எப்படி எழுதலாம்னா நெகட்டிவ் சீக்வென்ஸ் கரண்ட்டுக்கு மைனஸ் ஐஏ ப்ளஸ் இன்ட்டு ZKK naught divided by இந்த டினாமினேட்டர் டேர்ம் வந்து எல்லாத்துலேயுமே சேமாக இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா. ஸோ ZKK மைனஸ் ப்ளஸ் ZKK நாட். ஸோ பாசிட்டிவ் சீக்வென்ஸுக்கு இங்கே நெகட்டிவ் வரும், நெகட்டிவ் சீக்வென்ஸுக்கு இங்கே ஜீரோ சீக்வென்ஸ் வரும். ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்து எழுதிருங்க. ஸோ இதில் நம்ம என்ன கன்க்ளூஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் ஜீரோ சீக்வென்ஸோட கரண்ட்டை கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில் பி கெட்டிங் 13 மார்க் கொஸ்டின். தேங்க்யூ.